அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அமைதியும் சமாதானமும் அனைத்து மக்கள் மீதும் நின்று நிலவட்டும் என்ற அழகிய முகமன் வார்த்தையோடு ஆரம்பம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை நாடாளுமன்றத்தில் அசிங்கப்படுத்திய, கொச்சைப்படுத்திய ஒன்றிய அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து நடைபெறுகின்ற மனிதநேய மக்கள் கட்சியின் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தினுடைய தலைமை பொறுப்பேற்றிருக்கின்ற மாவட்டத்தினுடைய தலைவர் சர்வுதீன் அவர்களே, வரவேற்புரை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற மனிதநேய மக்கள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் அன்பு தம்பி இப்ராஹிம் அவர்களே, எனக்கு முன்னாலே இங்கே சிறப்புரையாற்றி கோஷம் எழுப்பி நின்று கொண்டிருக்கின்ற எங்கள் தொப்புள் கொடி உறவு திராவிட தமிழர் கட்சியினுடைய தலைவர் தோழர் வெண்மணி அவர்களே, நன்றி உரை ஆற்றிருக்கின்ற மாவட்டத்தினுடைய துணை செயலாளர் ஷாஜகான் அவர்களே, மாநில மாவட்ட ஒன்றிய கழகத்தின் மாநகர மாவட்டத்தின் கிளைக்கழகத்தின் பல்வேறு தரப்பட்ட நிர்வாகிகளே, திரளாக கூடியிருக்கின்ற பெரியோர்களே, அன்புக்குரிய எங்கள் தொப்புள் கொடி உறவுகளே, மனிதநேய மக்கள் கட்சி இந்த ஆர்ப்பாட்டத்தை அவசர கதியிலே முன்னெடுப்பதின் காரணம், நேற்று முன்தினம் தீர்மானித்து நேற்று நடைபெற வேண்டிய இந்த ஆர்ப்பாட்டம் இந்தியாவினுடைய ஜனாதிபதி கோவையிலே உக்கடத்திலே பேரணிக்கு அனுமதி கேட்ட காரணத்தினால் ஜனாதிபதிக்கு அனுமதி கொடுத்து பயந்து போன அரசு நிர்வாகம், நீங்கள் சனிக்கிழமை வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி நாள் தேதியெல்லாம் குறிப்பிட்டு எங்களுக்கு இந்த வாய்ப்பை அளித்திருக்கிறார்கள். மகோன்னதமான மிகப்பெரிய ஜனநாயக தேசத்தின் விழுமியங்களை காப்பாற்றியதற்கு உங்களுக்கு ஒரு நன்றி. யார் அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்று கேட்டால், எங்களுக்கு பாதுகாப்புக்கு நிறுத்தப்பட்டிருக்கிற காவல்துறை அதிகாரிகளே, நீங்கள் இங்கே காக்கி சட்டை அணிந்து நிற்பதற்கு காரணம் 1947 ஆகஸ்ட் திங்கள் 15ஆம் தேதி இந்திய தேசத்தினுடைய விடுதலைக்கு பிறகு இந்த நாட்டில் சிந்தனை சிற்பி என்று சொல்லப்படுகிற மாமேதை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்திய தேசத்திற்கான அனைத்து மக்களுக்கான ஒரு சட்டத்தை இயற்றினார், அரசியல் சட்ட சாசனம். அதன் காரணத்தினாலேயே இன்றைக்கு தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட ஷெட்யூல்ட் இன மக்கள் இன்றைக்கு அதிகாரத்திலே கோலச்சி கொண்டிருக்கிறார்கள். மாவட்ட கலெக்டராக, நாடாளுமன்ற உறுப்பினராக, சட்டமன்ற உறுப்பினராக, IAS IPS அதிகாரிகளாக, ஏன் இந்திய தேசத்துடைய ஜனாதிபதி ஒரு ஷெட்யூல்ட் காஸ்ட். இன்றைக்கு முர்மு இருக்கிறாரே, அந்த முர்மு பதவிக்கு வந்திருப்பதற்கு காரணம் அண்ணல் அம்பேத்கர் எழுதிய சட்ட புத்தகத்தின் காரணம் தான். அம்பேத்கர் இல்லை என்று சொன்னால் முர்மு இல்லை, ஜனாதிபதியாக இல்லை. இந்த வாய்ப்பை ஒடுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, கீழ்நிலை மக்களுக்கு வழங்கிய புரட்சியாளர் அம்பேத்கர் இன்றைக்கு இந்த தேசத்தில் அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறார். இது அம்பேத்கருக்கு ஏற்பட்ட அவமானம் அல்ல, இந்திய தேசத்தில் 142 கோடி மக்களுக்கு ஏற்பட்ட அவமானமாக நாங்கள் பார்க்கிறோம். அந்த உணர்வோடு அம்பேத்கரை நாங்கள் பார்க்கிறோம். 1931ஆம் ஆண்டு 2வது வட்டமேசி மாநாட்டுக்கு லண்டனுக்கு சென்ற அம்பேத்கர் அவர்கள் என்ன கோரிக்கையை வைத்தார், என்ன விஷயங்களை பேசினார் என்று சொன்னால், இந்தியாவில் எங்களை நாயை விட கேவலமாக வழிநடத்துகிறார்கள் என்று குற்றச்சாட்டை சொன்னார். அந்த நாயை விட கேவலமாக வழிநடத்திய அந்த பார்ப்பன பணியா கும்பல் இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் உட்கார்ந்து கொண்டு புரட்சியாளர் அம்பேத்கரை அவமானப்படுத்தும் என்று சொன்னால் அது கடைசி நாடாளுமன்றமாக இருக்க வேண்டுமே தவிர இனி பாஜகவுக்கு இந்திய தேசத்தில் மானமுள்ள யாரும் வாக்களிக்க மாட்டார்கள்.
அதுதான் இந்திய தேசத்தில் இன்றைக்கு ஒரு சிறுபான்மை அரசாக ஒரு மைனாரிட்டி மந்திரி சபையை இன்றைக்கு வைத்திருக்கிறார்கள். 400 சீட்டுகள் பெற்று காங்கிரஸை அழித்து விடுவோம் என்று சொன்ன மோடியை செருப்பால் அடித்த இந்திய மக்கள் 240 சீட்டோடு துரத்தி விட்டார்கள். கடைசியில சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமாருடைய கால் செருப்பை பிடித்து கெஞ்சி இந்திய தேசத்துடைய அரியணையிலே இன்றைக்கு மோடியும் அமித்ஷாவும் வீட்டிருக்கிறார் என்று சொன்னால் இந்த பார்ப்பன ஏகாதிபத்தியம் ஒரு நாள் இந்திய தேசத்தில் அடியோடு தகர்க்கக்கூடிய நாள் அருகாமையிலே இருக்கிறது என்பதை நான் நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். அமித்ஷா அவர்களே, இந்திய தேசத்தில் நீங்கள் அவமானப்படுத்தி இருக்கின்ற நாடாளுமன்றத்தில் அவமானப்படுத்தி இருக்கின்ற அந்த நாடாளுமன்றத்தின் கதாநாயகன் முதல் இந்திய சட்ட அமைச்சர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். அவரைத்தான் நீங்கள் சொல்லுகிறீர்கள். அம்பேத்கர் என்று சொல்வதற்கு பதிலாக கடவுளுடைய பெயரை கூப்பிட்டால் பகவான் பகவான் என்று சொன்னால் 7 ஜென்மத்திற்கு நீங்கள் சொர்க்கத்திற்கு போகலாம் என்று சொல்லுகிறீர்களே, அப்படியெல்லாம் உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்று சொன்னால் என்ன மயில்களா பாபர் மசூதி இடிச்சீங்க அயோக்கிய நாய்களா என்று இந்த மக்கள் கேட்பார்களே? அதைத்தான் நான் சொல்லுகிறேன். இந்த மக்கள் கேட்பார்களே, ஏண்டா நாய எங்க பள்ளிவாசல இடிச்ச, ஏண்டா நாய இடிச்ச, ஏண்டா நாய இடிச்ச, ஏண்டா நாய இடிச்ச கேட்பார்களே. அதைத்தான் நான் கேட்கிறேன். பகவான் பகவான் என்று சொன்னால் சொர்க்கத்துக்கு போகலாம் என்ன? ஏண்டா முஸ்லிமோட பள்ளிவாசல் இடத்தை நீங்க இடிச்சீங்க? இந்த கேள்விக்கு அண்ணாமலை பதில் சொல்ல வேண்டும். இங்கே ஒருவர் இறந்து போகிறார். 30 ஆண்டு காலம் இந்த நாட்டினுடைய சிறை கொடுமையை அனுபவித்தவர். அவர் என்ன பிறக்கிற போது குற்றவாளியா? வளர்ந்து இளைஞராக இருக்கும் போது குற்றவாளியா? இல்லை. ஒரே ஒருவர் கொல்லப்பட்டதற்கு 22 பேரை நவம்பர் 29, 1997 ஆண்டு நீங்கள் கொலை செய்தீர்கள். நான் நின்று கொண்டிருக்கிற இடம் நீங்கள் கொலை செய்த இடம். உங்கள் கலவரங்களை கட்டவிழ்த்து விட்டீர்கள். இந்த கோயம்புத்தூரே அல்லாமரப்பட்டது. 22 பேர் படுகொலை செய்யப்பட்டார்கள். அதில் 19 பேர் முஸ்லிம். அதற்கு பிறகு நடந்த விரும்பத்தகாத சம்பவங்களிலே தான் இந்த நாட்டில் பல்வேறு சம்பவங்கள் நடைபெற்றது. அப்படி அதற்காக தண்டனை பெற்ற ஒரு மனிதர் இறந்து போகிறார். பாஷாபாய் இறந்து போனால் இறந்து போகிற மனிதரை அடக்கம் செய்வது எல்லா மதத்திலும் உள்ள சம்பிரதாயம் தானே. ஆனால் அண்ணாமலை காந்திபுரத்திலே பேசுகிறார். நீங்கள் எப்படி அந்த ஊர்வலத்திற்கு அனுமதி கொடுத்தீர்கள்? காவல்துறை இப்படி இருக்க, காவல்துறைக்கு வகுப்பு எடுக்கிற அண்ணாமலை, காவல்துறைக்கு வகுப்பு எடுக்கிற அண்ணாமலையே எவ்வளவு கேவலமான சூழ்நிலை பாருங்கள். யார் யாருக்கு வகுப்பெடுப்பது? காவல்துறைக்கு அண்ணாமலை வகுப்பு எடுக்கிறார். நீங்கள் இப்படி இருக்கக்கூடாது என்று. அன்புக்குரிய சகோதரர்களே, காவலர்கள் இருந்தார்கள், போலீசார் பாதுகாப்பு கொடுத்தார்கள். ஏன்? ஒரு கலவர சூழல் ஏற்பட்டு விடக்கூடாது. மக்களுடைய பாதுகாப்புக்குத்தானே காவலர்கள். அந்த காவல் பணியை அவர்கள் சரியாக செய்திருக்கிறார்கள். அது ஒரு அமைதியான ஊர்வலம். ஆனால் இதை எப்படி நீங்கள் அடக்கம் செய்வதற்கு இறந்து போன இடத்திலே இருந்து ஏன் இவ்வளவு தூரம் ஊர்வலமாக வர வேண்டும் என்று காந்திபுரத்திலே அண்ணாமலை பேசுகிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களிடத்தில் இருக்கக்கூடிய கேள்வி என்னவென்று சொன்னால், நாங்கள் ஊர்வலம் செல்லுவதில்லை. விமானத்தை கொண்டு வந்து நிறுத்து. எங்க அல்லமீன் காலனியில பாஷாபாய் மகன் சித்திகளுடைய வீட்டில அங்க இருக்கக்கூடிய சூப்பர் கார்டன்ல, சூப்பர் அவென்யூல கொண்டு வந்து விமானத்தை நிறுத்துங்க. நாங்க பாஷாபாயினுடைய உடலை அதை ஏற்றுறோம். அப்படியே போய் நேர கபர்ஸ்தான்ல போய் நின்றோம். பிரச்சனை இருக்கா? எப்படி கொண்டு போவது? ஒரு ஆள் இறந்துட்டா மையத்தை கொண்டு போகணுமா இல்லையா? அந்த பாடியை கொண்டு போகணுமா இல்லையா? ஏன் கொண்டு போனேன்னு கேட்கிறான். நாங்கள் அண்ணாமலை கையில கொடுக்க முடியுமா? இல்ல உனக்கு தைரியம் இருந்தால் அந்த பாஷாபாயினுடைய பிணத்தை நான் அடக்கம் செய்கிறேன் சொல்லி நீ ஒரு ஆம்பளை பையனா இருந்தா எங்க ஊருக்கு வந்திருக்கணும். பத்திரமா கையில வந்திருப்போம். பிரச்சனை ஓவர் ஆயிருக்கு அதோட. ஆனால் நீங்கள் பேச, அது மட்டுமல்ல, 50 பேர் கொல்லப்பட்ட இடம், அதை அழுத்தி சொல்லுகிறார் அண்ணாமலை. 50 பேர் கொல்லப்பட்டது உண்மைதான். நான் இல்லை என்று மறுக்கவில்லை. அந்த சம்பவம் நடந்தது உண்மை. ஆனால் அதற்கு முன்னால் நவம்பரில் 98 பிப்ரவரி 14 தான்
கொல்லப்படுகிறார் என்று சொன்னால் 97 நவம்பர் 29 22 பேர் கொல்லப்பட்டதை பற்றி அண்ணாமலை ஏன் பேசல? அது மட்டுமல்ல, எங்கள் கடைகள் சூறையாடப்பட்டன. இன்னைக்கு நீங்க கணபதி சில்க்ல துணி எடுக்கிறீங்களே, அதே போத்தீஸ்ல நீங்க துணி எடுக்கிறீங்களே, அது எங்களுடைய சோபா கிளாஸ் சென்டர் தென்னிந்தியாவின் மிகப்பெரிய ஜவுளி நிறுவனத்தின் மீது நீங்கள் நடத்திய தாக்குதல், நீங்கள் நடத்திய கொள்ளையை நாங்கள் என்னவென்று சொல்லுவது? இதை பற்றி பேசினாரா? அதுவெல்லாம் போட்டோம். இவர்கள் ஒரு பேரணி நடத்தினார்கள், இவர்கள் ஒரு RSS பேரணி நடத்தினார்கள், யாரோ கொலை செய்யப்பட்டதற்காக. அந்த கொலை செய்யப்பட்டதற்கு நடத்திய பேரணியில 4 அண்டா பிரியாணியை காணும். இதுவரைக்கும் ஒரு IPS அதிகாரியா இருந்த அண்ணாமலை பிரியாணி எந்த பிஜேபி காரை எடுத்தாலும் கண்டுபிடிச்சா? நீ சரியான IPS? நீ EPS? எங்கள்கிட்ட தான் இருக்கான் IPS ரஃபி, நம்ம ஃப்ரெண்டு. நீ அனைவரை கேவலமானவனா இருக்க. பிரியாணி எவன் எடுத்தாலும் இன்ன வரைக்கும் கண்டுபிடிக்கல. நீ அதுக்கு ஒரு FIR நீங்க போட்டீங்களா சார்? B1 காவல் நிலையத்தில், B3ல, B2ல யாராவது எங்கள் 4 பிரியாணி அண்டாவை காணும், பிரியாணியோட காணும். இதெல்லாம் இதை கண்டுபிடிக்க முடியாத அண்ணாமலை எங்களை அவமானப்படுத்துற விதமாக, அதுவெல்லாம் பரவாயில்லை. உளவுத்துறை குறித்துக் கொள்ளுங்க, என்னுடைய வார்த்தை பதிவு செய்யப்படுகிறது. அவர் பேசிய வீடியோ உங்க இடத்தில் இருக்கிறது. எவ்வளவு கலவர சூழலை அவர் உருவாக்குறார் தெரியுமா? காந்திபுரத்தில் நின்று கொண்டு சொல்லுகிறார், எங்கள் மக்கள் ஆயுதம் கொண்டு தாக்குவதற்கு அனுமதி கேட்கிறார்கள். குடும்பத்தை நீங்க பார்த்துக்கீங்க அண்ணாமலை, நாங்க ஆயுதத்தில் விளையாடணும்னு சொல்றாங்க. அப்படியெல்லாம் ஆயுதம் கொண்டு தாக்கினால்தான் ஒரு பயம் இருக்குங்கிறோம். வீடியோ பாருங்க. இந்த பேச்சை நான் பேசியிருந்தால் நான் வீட்டுக்கு செல்ல முடியுமா? என்ன வழக்கு பதிவு செய்திருக்கிறீர்கள்? யார் கலவர சூழலை உருவாக்குவது? இந்த கோயம்புத்தூர் அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்ததை மாற்றி அமைத்து இது ஒரு அமைதி பூங்காவாக மாற்றுவதற்கு என்ன பாடுபட்டுக் கொண்டிருக்கிறோம் நாங்கள். அதற்கு பிறகு எத்தனை உயிர்களை இழந்திருக்கிறோம். தொடர்ந்து நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். நான் தொடர்ந்து நீதிமன்றத்துக்கு சென்று கொண்டிருக்கிறேன். ஒரு மாதம் கூட தவறாமல் என்ன நீதிபதி பார்க்காம தூங்க மாட்டாரு. தெரியுமா? அடம் பிடிக்கிறார். எங்க அந்த கோவை செய்து வழக்கறிஞர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். அப்படி எங்களை நீங்கள் வழக்கு போட்டு நீதிமன்றத்தில் நிறுத்துகிறீர்களே, இந்த வன்முறை சூழலை உருவாக்குகிற இந்த பிஜேபி காரர்கள் யாராவது சிறையில் இருக்கிறார்களா? நீங்கள் பேசுறாங்க, அந்த அண்ணாமலை பேசுறதுக்கு தான் இப்ப நான் கேள்வியை கேட்கிறேன். அண்ணாமலை அவர்களே, பாபர் மசூதி இடிக்கப்பட்ட 1993 மும்பையில 2000 முஸ்லிம்கள் படுகொலை செய்யப்பட்டார்களே, ஒருத்தனுக்காவது இதுவரைக்கும் வழக்கு இருக்கா? ஒருத்த மேல வழக்கு இருக்கா? ஒருத்தனாவது ஜெயில இருக்கானா? எங்க பாஷாபாய் 28 ஆண்டு காலம் சிறையிலே கழித்தார். அவரோடு சேர்ந்து எத்தனை பேர்? 161 பேர். அதில் 100 பேர் 10 வருஷத்துக்கு பிறகு வெளியிலே வந்தார்கள். நாங்கள் எந்த தவறையும் மறைக்கவில்லை. தவறு நடந்தால் தண்டிக்கிறீர்கள். நீதிமன்றத்தில் எங்களுக்கான நீதியை கேட்கிறோம். நீதி பதில் சொல்லுகிறது, நாங்கள் வெளியே வருகிறோம். இதுதான் சூழ்நிலை. 30 ஆண்டுகளுக்கு மேலாக கொடும் சிறையை யார் அனுபவிக்க விடுவார்கள்? இந்திய தேசம் என்பது ஒரு ஜனநாயக தேசம், அனைத்து மக்களையும் சமமாக நடத்துகிற தேசம். 2000 முஸ்லிம்கள் கொல்லப்பட்டதை விட 50 முஸ்லிம் பெருசா உங்களுக்கு? அண்ணாமலை ஈவு இறக்கப்பட்ட அதற்கு அண்ணாமலை பதில் சொல்லி, 2000 முஸ்லிம்கள் மும்பையில கொல்லப்பட்டார்களே, அப்ப யார் தீவிரவாதி? பிஜேபி காரங்க தீவிரவாதி இல்லையா? சிவசேனா பாதுகாக்கிற தீவிரவாதி இல்லையா? யாரையாவது இதுவரைக்கும் உங்க நாவுல, உங்க நாக்குல தீவிரவாதின்னு சொல்லியிருக்கீங்களா? நீங்க எங்க சமுதாய மக்களை பார்த்து தீவிரவாதி 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 என்று சொல்லி எங்கள் சமுதாயத்தையே நீங்கள் தீவிரவாத கும்பலாக இன்னைக்கு மாற்றிருக்கிறீர்களே, இதுக்கு விடிவில்லையா? இன்னும் தொடர்கிறீர்கள். பிரச்சனை முடிஞ்சிருச்சு, அவர் அடக்கம் செய்தாச்சு, அவருக்குரியதை அனுபவித்துக் கொண்டிருப்பார். ஆனால் நீங்க என்ன செய்கிறீங்க? அதை கொச்சப்படுத்துகிறீர்கள். அவரை அடக்கம் செய்து நீங்கள் விட மாட்டீங்க. சாகர நேரத்தில் தான் விடுதலை கொடுத்தீங்க. பரோல் விடுதலை கூட கிடையாது. அவரை வயது மூப்பின் காரணமாக இறந்து போய் விடுவார் என்று தெரிந்துதானே நீங்கள் வெளியே விட்டீர்கள். இறந்து போன ஒரு மனிதரை நல்லடக்கம் செய்வதை நீங்கள் கொச்சைப்படுத்துகிறீர்கள். அது மட்டுமல்ல, கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவத்தில் 31 அப்பாவிகள் இன்றைக்கு சிறையில் இருக்கிறார்கள்.
11 பேருக்கு மரண தண்டனை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த கோத்ரா சம்பவத்திற்கு ஒரு கமிஷன் போடப்பட்டது யூஜி பானர்ஜியினுடைய தலைமையில். அந்த பானர்ஜி என்ன சொன்னார் தெரியுமா? கோத்ரா சம்பவம் திட்டமிட்ட செயல் கிடையாது, அது எதேச்சையான விபத்து என்று அறிக்கையை தாக்கல் செய்ததற்கு பிறகு நீங்களாக ஒரு செட்டப் பண்ணி முஸ்லிம்களை உள்ளே தள்ளுவதற்கு 94 பேர் மீது வழக்கு பதிவு செய்தீர்கள். நீதிமன்றத்துக்கு அந்த வழக்கு வந்தது. 64 பேர் அப்படியே விடுதலை செய்யப்பட்டார்கள். பாக்கி இருக்கக்கூடிய 33 பேர் இன்றைக்கும் சிறையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். 11 பேருக்கு மரண தண்டனை செய்யாத கூட்டத்திற்கு வெளியில இருந்து பெட்ரோல் ஊற்றி எரிக்க முடியாது என்பது ரிப்போர்ட், அரசு தாக்கல் செய்யப்பட்ட ரிப்போர்ட். என்ன செய்து வருகிறீர்கள்? முஸ்லிம்களை நீங்கள் சுடுகாடுக்கு கொண்டு போய் அடக்கம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். அது மட்டுமல்ல, அதை ஒட்டி நடந்த 2002ஆம் ஆண்டு குஜராத் படுகொலை 5000 பேர் கிரில் சிக்கனை சுடுறாங்கல்ல, அந்த மாதிரி எரித்துக் கொல்லப்பட்டார்கள் முஸ்லிம்கள். 5000 முஸ்லிம்கள், 1500 பெண்கள், 450 குழந்தைகள். அடா அண்ணாமலையே, இது உனக்கு தெரியாதா? இந்தியாவில் நடந்த விடுதலை, இந்தியாவுக்கு பிறகு நடந்த மிகப்பெரிய படுகொலை. அந்த படுகொலை எவனாவது ஒரு அயோக்கிய பையன் இதுவரைக்கும் வழக்கு பதிவு செய்யப்பட்டு சிறையில் இருக்கானா? 5000 முஸ்லிம்கள் கொல்லப்பட்டதற்கு ஒரு நாய் கூட கைது செய்யப்படவில்லை, சிறையில் அடைக்கப்படவில்லை. இதுதான் உங்கள் தேசத்தின் நீதியா? இதுதான் இந்திய ஜனநாயகமா? இதுதான் செக்குலரிசமா? இதுதான் மதச்சார்பற்ற நாடா? என்னடா மயிறு மண்ணாங்கிட்டீங்க? நாங்க சாவணும், எங்க மீது வழக்கு போடணும். நாங்க தான் சாவுறோம், நான் எங்க கடையத்தான் எரிக்கிறான், எங்க சொந்தத்தான் கொள்ளை அடிக்கிறான், எங்க பிரியாணியத்தான் தூக்கிட்டு போய் திருடிட்டு போய் திங்கிறான். வழக்கு யார் மேல? நம்ம மேல. என்ன கேட்கிறவன் கேடையா இருந்தா எறும்பு ஏராப்பிளை ஓட்டுவாங்க. இதை விட ஒரு மோசமான கதை உண்டா சகோதரர்களே? இதுதான் இவருடைய கதை, இதுதான் இவர்கள் நிகழ்த்திக் கொண்டிருக்கிறார்கள். கோயம்புத்தூர் அமைதி பூங்கா, யார் சொல்ற? அண்ணாமலை. கோயம்புத்தூரை பற்றி என்ன தெரியும் அண்ணாமலைக்கு? எத்தனை பேர் கொல்லப்பட்டார்கள்? என்னோடு படித்த தம்பி அக்கீம், முதல் படுகொலை. அக்கீமுக்கு பிறகுதானே ஒவ்வொரு படுகொலைகளும் இங்கே நடந்தது. தீட்டா மேடையில பேசிவிட்டு அந்த மேடைக்கு போய்விட்டு வருகிற அக்கீமை முதல் படுகொலையாக செய்தார்கள். வீரவனேசன் படுகொலை செய்தது. அதற்கு பிறகு வீரகணேசன் எவனோ கஞ்சா குடிச்சவன் போட்டு தள்ளுறான், அதற்கு முஸ்லிம்களை கைது செய்தீர்கள். அதை விட எல்லாம் ஒரு கொடுமை. அண்ணாமலை கேட்கிறாரு, என்ஐஏவின் தலைமை அலுவலகம் கோவையிலே துவங்க வேண்டும் என்று நான் அமித்ஷாவுக்கு கடிதம் அனுப்பி இருக்கிறேன், அவர் ஒப்புதல் தந்து விட்டார். என்ஐஏன்னா என்னது? இல்லை யமனா? யமன் எங்களுக்கு மட்டும்தான் யமனா? இந்த உலகத்தின் வரலாறு தெரியாமல் பேசுகிறீர்கள். எந்த மக்கள் எல்லாம் அடித்து ஒடுக்கப்படுகிறார்களோ, எந்த மக்கள் எல்லாம் உரிமைகள் பறிக்கப்படுகிறார்களோ, எந்த மக்கள் எல்லாம் துன்புறுத்தலுக்கு மேல் துன்புறுத்தலுக்கு ஆளாகிறார்களோ, அவர்களிடத்தில் இருந்த ஒரு புரட்சி வெடிக்கும். அவர்கள் தேசத்தை தீர்மானிக்கிறவர்களாக மாறுவார்கள். எனக்கு முன்னாலே பேசிய வெண்மணி சொன்னார், எல்லா காலகட்டத்திலையும் தலித்துகள் உங்களோடு இருக்கிறோம் என்று சொல்லி இணைந்த கைகளாக இன்று நேற்றல்ல பாகிஸ்தானில் முகமது அலி ஜின்னா அவர்கள் இப்படி பிடித்தார். யாரை? இப்படி தோளிலே கை போட்டு வட்டமேஜை மாநாட்டுக்கு அனுமதி வாங்கி கூட்டிட்டு போனவர் யார் தெரியுமா? முகமது அலி ஜின்னா அம்பேத்கரை கூட்டிட்டு போனார். அவருக்கான தேர்தலில் நிற்பதற்கு எல்லா உதவியையும் செய்தவர் இந்த முஸ்லிம் சமுதாயம். அதனால்தான் தொப்புள் கொடி உறவாக நின்று கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் என்ன கைவோர் பெறுவான் கால்வாய் வழியாக இந்தியாவுக்கு ஆடு மாடுகளை ஓட்டி வந்த பண்டார பிரதேசியா? இல்லடா, இந்த மண்ணின் மைந்தர்கள் தலித்துகளாக, பிற்படுத்தப்பட்டவர்களாக, ஒடுக்கப்பட்டவர்களாக, தாழ்த்தப்பட்டவர்களாக, பிராமணர்களாக, கவுண்டராக இப்படி இருந்த நாங்கள் மதமாறி இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இது எங்க மண்ணு, இது எங்க பூமி என்பதை அழுத்தி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். வந்தேரிகள் இந்திய தேசத்தை ஆளலாம், ஆனால் அது ஒரு குறிப்பிட்ட காலம்தான். இந்த மக்கள் உணர்ந்து கொள்வதற்காக உணர்ந்து வருகிறார்கள், உணர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். உங்கள் பணம், நம்மெல்லாம் பணம் இருந்தா என்ன வாங்குவோம்? இடம் வாங்குவோம். ஆனா பாஜக இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லாம் பணத்தை வைத்துக் கொண்டு தீவு வாங்குறான். தீவு, ஒவ்வொரு நாடுகளிலும் தீவு வாங்குறான். தெரியுமா? இங்க இருந்து அடித்து துரத்தும் போது ஏதாவது ஒரு நாட்டுக்கு போகணுமல்ல, எந்த நாடும் இவர்களை ஏற்றுக்கொள்ளாது. கனடாவில் எனக்கு குடியுரிமை தரேன்னு சொல்லியிருக்காங்க. எல்லாம் சிரிக்கிறீங்க.
கனடா நாட்டில கோவை செய்திக்கு ஆன்லைன்ல பாருங்க, கோவை செய்திக்கு கனடா நாட்டில் மாச 60,000 ரூபாய் பணத்தோட குடியுரிமை தராங்க. என் மண்ணில் வாழுவதற்காக நாங்கள் இங்க நின்று கொண்டிருக்கிறோம். தெரியுமா உங்களுக்கு? நாங்களும் செட்டப் பண்ணி வைத்திருக்கிறோம். நாங்க என்ன சொல்றோம்? ஒண்ணு சம உரிமையில் எங்களை வழிநடத்துங்க, இல்லைன்னா கப்பலை கொண்டு வா ஏத்து எங்களை, நாங்கள் தயார். எவ்வளவு நாளைக்கு நாங்க வெளியில இருப்போம்? வெளியில இருப்போம், ஆனா நீ நிம்மதியா உள்ள இருக்க முடியாது. வெளியில இருப்போம், வெளியில இருந்தா இன்னும் சௌரியம். அங்க எண்ணெயே கிடையாது, அங்க காவல்துறை கிடையாது, எந்த வரம்புகளும் எங்களுக்கு கிடையாது. சுதந்திரமா வாழுவோம். எதனை எண்ணெயை கைது பண்ணும், வீட்டை சர்ச் பண்ணுவாங்க. அண்ணாமலையோடைய எலும்பு துண்டா நினைக்கிறாங்க. யாருங்க? அண்ணாமலை என்ன நினைக்கிறாங்க? அண்ணாமலையோட கால் செருப்பு எண்ணெயே. நாங்கள் அப்படி சொல்றோமா? அண்ணாமலை சொல்றா அப்படி இங்க வரணும். யார் வரணுமா? என்னையே இங்க இருக்கணுமா? யார் சொல்ற? அண்ணாமலை. நீ யாருப்பா? நீ இந்திய தேசத்தின் என்ன அதிகார மட்டத்தில் நீ இருக்க? நான் சொன்னா அமித்ஷா கேட்பான். அமித்ஷா கேட்கலாம், ஆனா இந்த மக்கள் கேட்பார்களா? இந்த மக்கள் திரளுவோம். ஒவ்வொரு நபருடைய பாதுகாப்புக்கும் 1000 பேர் திரண்டு நிற்பார்கள். அது நடக்கும். அதான் எங்களுடைய வழிமுறை, அதுதான் எங்களுடைய அமைப்பு, அதுதான் எங்களுடைய போராட்டம். மனிதநேய மக்கள் கட்சி அனைவருக்குமான கட்சி. இன்றைக்கு 2 எம்எல்ஏக்கள் அனைத்து மக்களுக்காக போராடி கொண்டிருக்கிற காலம் இந்த காலம். நாங்கள் என்ன சொல்லுகிறோம்? இந்த நாட்டின் தலைவர்கள் புகழப்பட வேண்டும். இந்த நாட்டுடைய தலைவர் யார்? அண்ணல் அம்பேத்கர், மகாத்மா காந்தி, ஜவஹர்லால் நேரு, கான் அப்துல் கபார் கான், எல்லை காந்தி, இது போன்ற தலைவர்கள் போற்றப்பட வேண்டும். அண்ணல் காந்தியடியை கொன்றது யார்? இந்த RSS பயங்கரவாதி கோட்சே. இல்லை என்று மறுக்க முடியுமா? காந்தி தலைவரானால் காந்தியை கொல்ல, அம்பேத்கரை கொல்ல முடியல. ஆனால் தொடர்ந்து நீங்கள் கொலை செய்து கொண்டிருக்கிறீர்கள். இறந்து விட்டதற்கு பிறகும் அம்பேத்கர் கொல்லப்பட்டுக் கொண்டே இருக்கிறார். டிசம்பர் 6 நமக்கெல்லாம் என்ன தெரியும்? பாபர் மசூதி இடிக்கப்பட்ட நாள். எதுக்காக டிசம்பர் 6ல இடிச்சா? மாஸ்டர் பிளான். டிசம்பர் 6ல ஏண்டா பாபர் மசூதி இடிக்கிற? யாருக்குடா அன்னைக்கு பூஜை? அன்றுதான் நம்முடைய புரட்சியாளர் அம்பேத்கருடைய நினைவு தினம். 1956ல அவருடைய நினைவு தினம். 65வது வயதுல டிசம்பர் 6ஆம் தேதி இந்த மண்ணை விட்டு பிரிந்தார் அந்த புரட்சியாளர். அவர் எழுதிய எழுத்துக்கள், அவர் கொண்டு வந்த சட்டங்கள் தான் இன்றைக்கு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் மைக்கில். இல்லைன்னா பேச முடியாது. சர்வாதிகார தேசமாக இது மாறி இருக்கும். அதனால்தான் ஒரே நாடு ஒரே தேர்தல், எந்த புறம்போக்கும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். நான் கேட்கிறேன், அம்பேத்கர் அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறார், அங்கே இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? ஆதரவு கொடுக்கலாமா? சந்திரபாபு நாயுடு பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. காங்கிரஸோடு சந்திரபாபு நாயுடும் நிதிஷ்குமாரும் ரகசியம், அதெல்லாம் ரகசியம். நான் கொஞ்சம் ஓபன் பண்ணிக்கிறேன். பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு நாள் இல்லை, ஒரு நாள் அவர்கள் மாறுவார்கள். ஆட்சி, காங்கிரசுடைய ஆட்சி இந்தியாவில் நடைபெறும். அதற்கு பிறகு பிஜேபி, அதற்கு பிறகு RSS. இந்த தேசத்தில் காங்கிரசிற்கு பிறகு RSS என்ற நிலை இந்த நாட்டில் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். தன்மானமுள்ள, கண்ணியமுள்ள, மானமுள்ள எந்த ஒரு இந்தியனும் பாஜகவுக்கு ஆதரவு கொடுக்க மாட்டான். ஆனால் தங்களுடைய வழக்குகளை போக்கிக் கொள்வதற்காக, தங்களுடைய பதவிகளையும் நாட்டுக்கான சேவைகளையும் செய்வதற்காகத்தான் இன்றைக்கு பிஜேபியோடு அவர்கள் கூட்டணி அமைத்திருக்கிறார்கள். நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடும் வாபஸ் பெற்றுவிட்டால் பாரதிய ஜனதா கட்சி எதிர்கட்சி சீட்டில் தானே உட்கார வேண்டும். அதை நீங்கள் நினைத்து பார்த்தீர்களா? என்ன 10,000 வருஷம் இந்த பூமியில வாழ போறீங்களா? நாங்களும் 1000 வருஷம் வாழ மாட்டோம், நீங்களும் 1000 வருஷம் வாழ்வதில்லை. ஆனால் மிரட்டுகிறீர்கள். என்ஐஏவை காட்டி மிரட்டுறீங்க, காவல்துறையை காட்டி மிரட்டுறீங்க, வழக்கை காட்டி மிரட்டுறீங்க, ஜெயிலை காட்டி மிரட்டுறீங்க, அல்லது படுகொலை செய்வோம் என்று நீங்கள் மிரட்டுகிறீர்கள். நீங்கள் தானே பன்சாராவை கொலை செய்தீர்கள், நீங்க தானே லங்கேஷை படுகொலை செய்தீர்கள், நீங்கள் தானே பெரும் பெரும் தலைவர்களை இந்த நாட்டில் கொலை செய்தீர்கள். அப்போ ஒன்று வழக்கு போடுவது, இல்லை என்றால் அவர்கள் கொலை செய்யப்படுவது. இதுதான் இந்த தேசத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அம்பேத்கர் ஒரு தலித்துக்கான தலைவர் மட்டுமல்ல,
இந்த நாட்டின் ஒவ்வொரு குடிமக்களுக்குமான தலைவர் அவர்தான், சட்டமேதை அவர்தான், ஒரு சமமான சட்டத்தை அமைத்தார். எனக்கு முன்னமே பேசியவர்கள் சொன்னார்கள், பெண்ணுக்கு சொத்தில் பங்கில்லை இந்தியாவில், ஆனால் பெண்களுக்கு சொத்தில் பங்கு கொடுக்க வேண்டும் என்று கொண்டு வந்தவர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். மாமேதை அம்பேத்கர் பெண்களை பற்றி கவலைப்பட்டார், தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட ஷெட்யூல்டு காஸ்ட் மக்களை பற்றி கவலைப்பட்டார். இன்னைக்கு 140 பேர் அப்படியே சுளமாய் போய் பார்லிமெண்ட்ல உட்கார முடியும். 140 பேர் அண்ணல் அம்பேத்கர் கொண்டு வந்து தனி தொகுதி, இந்தியாவில் தனி தொகுதி தலித்து மக்களுக்கு கொண்டு வந்தார். அதனால் போய் பாருங்கள், பாராளுமன்றத்தில் 542 பேர்ல 140 பேர் தலித்து மக்கள் சாலிடா வந்துருவாங்க. அந்த தொகுதியில யாரும் நிற்க முடியாது. அப்படி முஸ்லிம்களுக்கு இருந்தது, அப்படி கிறிஸ்தவர்களுக்கு இருந்தது. இவர்கள் அப்புறப்படுத்தி விட்டார்கள், எடுத்துட்டாங்க, அதெல்லாம் எடுத்துட்டாங்க. அதனால் தான் இன்றைக்கு உரிய பிரதிநிதித்துவம் இல்லாமல் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். நாம இதையெல்லாம் நீங்கள் உணர வேண்டும். இதைத்தான் மனிதநேய மக்கள் கட்சி இங்கே போதித்துக் கொண்டிருக்கிறது. எனவே நாட்டு மக்களுக்கு ஒன்றை மட்டும் நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம், பாரதிய ஜனதா கட்சி இந்திய அட்டவணையில் இருக்கக்கூடாத கட்சி. பாரதிய ஜனதா கட்சி ஒரு கட்சி அல்ல, அது ஒரு கம்பெனி. அதானி அமெரிக்காவில் தேடப்படுகிற குற்றவாளி ஆகிவிட்டார். அமெரிக்காவில் தேடப்படுகிற குற்றவாளி அதானி. அந்த அதானியை பற்றி ராகுல் காந்தி பேச போகிறார் பாராளுமன்றத்தில். அந்த பேசுவதை திசை திருப்பத்தான் அவர்கள் டைவர்ட் செய்து விட்டார்கள். இந்த பிரச்சனையை மையமாக வைத்துவிட்டு இந்த பாராளுமன்றத்தில் அதானி பேசப்பட்டாரா? ஆனால் அமெரிக்காவில் தேடப்படுகிற குற்றவாளி. கென்யாவிலே கூட அதானி செல்ல முடியாது. கென்யாவுடைய அதிபர் அதானியோடு இருக்கிற ஒப்பந்தத்தை ரத்து செய்து விட்டார். அதானி ஒரு திருட்டு பையன், லஞ்சம் கொடுத்து உரிமை பெற்றிருக்கிறான் சொல்லி அமெரிக்காவுடைய அதிபர் அறிவித்து விட்டார். அப்படியானால் அந்த அதானி செய்திருக்கிற அக்கிரமங்களை பற்றி நம்முடைய இந்தியாவுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய தவிர்க்க முடியாத ஒரு மாபெரும் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள், பிரியங்கா காந்தி அவர்கள் பாராளுமன்றத்திலே பேசுவதற்கு தயார் நிலையிலே இருந்த போதுதான் இவர்கள் திடுமனே வந்து அந்த பேச்சை டைவர்ட் செய்து அம்பேத்கரை பற்றி இழிவுபடுத்தி அவர்கள் வெளிநடப்பு செய்ய வைத்தார்கள். வெளிநடப்பு செய்ததற்கு பிறகு அவர்கள் உள்ளே செல்வதற்கு முயற்சி செய்த போது படிக்கட்டிலே உட்கார்ந்து ராகுல் காந்தியை சட்டையை பிடித்து தடுத்தது யார்? இந்த பாரதிய ஜனதா கட்சிக்காரர்கள். ஆனால் அப்படியே திரும்பி விட்டார்கள். ராகுல் காந்தி தள்ளிவிட்டார், என் காலிலே காயம் என்று சொன்னார்கள். ஆனால் இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக இருக்கக்கூடியவர் இன்னைக்கு காலிலே காயத்தோடு இருக்கிறார். பார்க்க வேண்டும், மல்லிகார்ஜுனை கார்கே காலிலே காயத்தோடு இருக்கிறார். யார் தாக்குதல் நடத்தியது? பிஜேபி கட்சிக்காரர்கள். அவர்களுக்கு நாகரிகம் தெரியாது, பண்பாடு தெரியாது. அவர்கள் ரவுடிகளாக இருக்கிறார்கள். கொலை செய்வதும், கொள்ளையடிப்பதும், அடித்து நொறுக்குவதும், தீயிட்டு கொளுத்துவதும், இதுதான் பாரதிய ஜனதா கட்சி இந்திய தேசம் எங்கும் செய்து கொண்டிருக்கிறது. நீங்களும் நானும் எப்படியோ வாழ்ந்து தொலைக்கிறோம். ஆனால் வடநாட்டில் போய் பாருங்க, முஸ்லிம்கள் வாழ முடியாத நிலை. பல லட்சக்கணக்கான வீடுகளை இடிச்சுட்டான். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடைய வீடு இடிக்கப்பட்டிருச்சு. என்ஆர்சியில போராடியவர்களுடைய வீடுகள் இடிக்கப்பட்டிருக்கின்றன. பிஞ்சு குழந்தைகளை வைத்துக் கொண்டு ரோட்டிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். 50,000 வீடு இடிக்கப்பட்டதற்கு பிறகு சுப்ரீம் கோர்ட் உத்தரவு போடுகிறது, இனிமேல் வீடு இடிக்கக்கூடாது, போதும்னு முடிவெடுத்துட்டாங்க. சிந்திச்சு பாருங்க, இதுதான் நாட்டினுடைய சூழ்நிலை, இதுதான் நாட்டில் இப்போது இருக்கக்கூடிய நிலை. இவைகளை எல்லாம் துடை தெரிவதற்கான போராட்டமாகத்தான் இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சகோதரர்களே, அண்ணல் அம்பேத்கர் இந்திய தேசத்தினுடைய சட்டத்தை எழுதி எங்கள் கையிலே தந்து நாங்கள் சமமாக வாழ்வு நடத்தி கொண்டிருக்கிறோம். அம்பேத்கருடைய சட்டம் பிடிக்கவில்லை என்று சொன்னால் அமித்ஷாவும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கும்பல்களும் இந்த நாட்டை விட்டு போகலாம் அல்லது பாராளுமன்றத்தை விட்டு வெளியேறலாமே தவிர நாங்கள் அம்பேத்கருடைய சட்டத்தை இந்திய தேசத்துடைய சட்டமாக மதிப்போ அதை பின்பற்றி வாழுவோம். போக வேண்டியது நீங்களே தவிர நாங்கள் அல்ல. ராகுல் காந்தி அவர்கள் பாராளுமன்றத்தில் இருந்து கொண்டு வெளியே வராமல் இருந்திருக்க வேண்டும். அவர் வெளியே வந்து அந்த ஊர்வலத்தை நடத்தினார். நான் சொல்லுகிறேன், அந்த இடத்துல இருக்க வேண்டிய அருகதை ராகுல் காந்தி தலைமையிலே உள்ள இந்தியா கூட்டணிக்கு தான் இருக்கிறது தவிர அம்பேத்கரை அவமானப்படுத்திய அமித்ஷா சங்கிகளுக்கு பாராளுமன்றத்துக்கு உள்ளே போவதற்கு எந்த யோசனையும் இல்லை. வெளியேறு, 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 பாராளுமன்றத்தை விட்டு வெளியேறு, இதுதான் எங்களுடைய கோஷம். அமித்ஷாவே, மோடியே, சங்க பரிவார கும்பலே, RSS ஓநாய்களே, காந்தியை கொண்ட பயங்கரவாதிகளே,
வெளியேறு, பாராளுமன்றத்தை விட்டு வெளியேறு. இனி ஜனநாயக நாட்டில் உனக்கு வேலை இல்லை. இனி இந்திய தேசத்தில் நீ யாரும் இல்லை. வெளியே போ, வெளியே போ. இந்தியாவை நேசிக்கிற புரட்சியாளர் அம்பேத்கருடைய தம்பிகளாக, படைகளாக தலித் மக்களும் முஸ்லிம்களும் இந்தியாவிலே இருக்கிறோம். அவர்கள் உள்ளவரை அம்பேத்கரை அவமானப்படுத்தி எவரையும் இந்திய தேசத்தில் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சூழ்நிலைத்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். பாஷா பாய்கள் பிறந்து கொண்டே இருப்பார்கள் என்று எச்சரிக்கை தெரிவிக்கிறேன்.